கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். விலையேறப்பெற்ற ஆசீர்வாதம். ஏசாயா 62ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆண்டவரின் கையில் நீ அழகிய மணிமுடியாக திகழ்வாய், உன் கடவுளின் கரத்தில் அரச மகுடமாய் விளங்குவாய். பிரியமானவர்களே, நீங்கள் ஆண்டவரின் பார்வையில் விலையேற பெற்றவர்கள். அவர் உங்களை ஆசிர்வதித்து உங்கள் உள்ளத்தின் வேண்டுதல்களை நிறைவேறச் செய்வார். ஏனெனில் நீங்கள் ஆண்டவரின் கையில் அழகிய மணிமுடியாக திகழ்கிறீர்கள். உலக பார்வையில் நாம் ஒரு சாதாரண நபராக இருக்கலாம். மற்றவர்கள் நம்மை ஏளனமாக கூட நினைக்கலாம், எள்ளி நகையாடலாம். ஆனால் நாம் ஆண்டவரின் பார்வையில் விலையேற பெற்றவர்கள். அவர் நம்மை தலைகுனிய விடமாட்டார். நாம் தலை குனிந்த இடங்களிலெல்லாம் நம் தலையை நிமிரச் செய்கிற தேவன். அவர் நம்மை வாளாக்காமல் தலையாக்குவார். நாம் ஏதாவது ஒரு போட்டியில் வெற்றி பெற்றால் கிரீடம் அல்லது சர்டிஃபிகேட் கொடுப்பார்கள். அது அழிந்து போகக்கூடியது. ஆனால் நாமோ ஆண்டவரின் பார்வையில் அழகிய மணிமுடியாய், அழியாத மணிமுடியாய் திகழ்வோம். நாம் கையிட்டு செய்யும் எல்லா வேளையிலும் அவர் நம்மை ஆசிர்வதிப்பார். அவருடைய கரத்தில் நாம் அரச மகுடமாய் விளங்க வேண்டுமென்றால் அவருடைய பார்வையில் கனம் பெற வேண்டும். அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக வாழ வேண்டும். நம்முடைய பாவ வழிகளை விட்டு மனம் திரும்பி அவரிடம் செல்ல வேண்டும். அன்பு இறைவா, உமது கரத்தில் நான் மணிமுடியாக திகழ்வதற்கு உமக்கு நன்றி. எத்தனை துன்பங்கள் இடர்கள் வந்தாலும் நான் உம்மை விட்டு விலகாது உமது கரத்திற்குள் இருக்க வேண்டுமென்று அவரை நோக்கி ஜெபிப்போம். ஆமேன்.